ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் திருவிளக்கின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கார்த்திகை மாதம் என்றாலே திருக்கார்த்திகை தீப திருவிழாவை நம்மால் மறக்க இயலாது. அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தினத்திலே திருவிளக்கினை இல்லம் முழுக்க ஏற்றி வைத்து அண்ணாமலையாரை மனமுழுக்க நிறைத்து வேண்டுகின்ற பொழுது நாம் எண்ணிய எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஜோதியாய் சுடராய் சூழொளி விளக்காய் விளங்குபவன் திருவண்ணாமலை திருத்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையார். அப்படி திருவிளக்கானது பல்வேறு நற்பலன்களை நமக்கு வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உலகிலே இருக்கக்கூடிய மிக பெரிய ஒளி அப்படின்னா சூரியனும் சந்திரனும். இந்த இரண்டு ஒளிகளும் இல்லாத சமயம் நமக்கு பேரொளியாக விளங்கக்கூடியது இந்த திருவிளக்கு. காலையில் சூரியன் உதிக்கிறான். சூரியன் மறைகின்ற பொழுது நாம் இல்லத்திலே ஏற்றக்கூடிய அந்த திருவிளக்கானது மிகுந்த விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இறைவனை எண்ணி ஏற்றப்படுகின்ற அந்த விளக்கின் ஒளி நம் இல்லத்தில் மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் வெளிச்சம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருவிளக்கினுடைய தண்டு பாகத்தில் பிரம்மனும் அதனுடைய நடுபாகத்தில் திருமாலும் எண்ணெய் ஊற்றுகின்ற அந்த இடத்திலே சிவபெருமானும் அதனுடைய சுடராய் பார்வதி தேவியும் விளங்குவதாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. பொதுவா இந்த விளக்கிற்கு 5 குணங்கள் உண்டு. இந்த 5 குணங்களும் எதற்கு இணையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா பெண்களினுடைய 5 குணங்களுக்கு இணையாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் பெண்கள் திருவிளக்கினை ஏற்றுவது விசேஷமாகவும் திருவிளக்கு பூஜை பெண்களால் செய்யப்படுகின்ற பொழுது அது மிகுந்த பிரசித்தி பெற்ற ஒன்றாகவும் இருக்கிறது. இல்லத்திலே ஒரு விளக்கினை ஏற்றி நாம் வழிபட்டு நம்முடைய நன்மைக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் வேண்டிக் கொள்வோம். திருக்கோவில்களில் பல பெண்கள் ஒன்று கூடி யாகமாக அந்த திருவிளக்கு பூஜையினை செய்கின்ற பொழுது இன்னும் அதற்கு பலன் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பெண்களுக்கே உரிய 5 குணங்களான அன்பு, நிதானம், மன உறுதி, சமயோசித புத்தி, சகிப்புத்தன்மை இவையெல்லாம் பெண்களுக்கு உரிய குணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த 5 குணங்களையும் உள்ளடக்கிய வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த திருவிளக்கு. இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் அன்று அகல் விளக்கு ஏற்றுவதுதான் பிரசித்தி பெற்றது. ஏன்னா இந்த அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டது. இந்த அகல் விளக்குல பஞ்சபூதங்களினுடைய அருளும் நிறைந்திருக்கும். அகல் மண்ணினால் செய்யப்படுகிறது. அதில் நீரை சேர்த்து பிசைந்து அதனை அகலாக வடிவமைக்கிறார்கள். நெருப்பிலே சுடப்பட்டு அது பக்குவப்படுத்தப்படுகிறது. ஆகாயத்தினுடைய துணை இல்லாமல் அதனை பக்குவப்படுத்த இயலாது. காற்றினுடைய துணை இல்லாமல் திருவிளக்கினை ஏற்றி பாதுகாக்க முடியாது. இப்படி பஞ்சபூதங்களினுடைய அருட்கருணையும் அந்த திருவிளக்கிலே நிறைந்திருப்பதால் மண் அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் மற்ற நாட்களில் இல்லை என்றாலும் கூட இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் அன்று அந்த இடத்திலே பெரும்பாலும் இருப்பது இந்த மண் திருவிளக்கு தான். ஆன்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அற்புதமான உறவை இந்த திருவிளக்கானது பிரதிபலிக்கிறது. இந்த கார்த்திகை விழாவை 3 வகையான தீபங்களை ஏற்றி திருக்கோவில்களிலே கொண்டாடுவர். சர்வாலய தீபம், குமாராலய தீபம், விஷ்ணுவாலய தீபம். குமாராலய தீபம் என்பது முருகன் திருத்தலங்களில் ஏற்றக்கூடிய அற்புதமான திருவிளக்கு. கார்த்திகை மாதம் முருகனுக்கும் விசேஷமான ஒரு மாதம்தான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தானே முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களில் கார்த்திகையும் ஒன்று. அதனால் இந்த மாதத்தில் முருகன் திருத்தலங்களில் ஏற்றக்கூடிய அற்புதமான விளக்கு குமாராலய தீபம் எனப்படுகிறது. விஷ்ணுவாலய தீபம் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உகந்த நட்சத்திரம். இந்த தினத்தன்று விஷ்ணு ஆலயங்களில் எல்லாம் ஏற்றக்கூடிய அற்புதமான திருவிளக்கு விஷ்ணுவாலய தீபம் எனப்படுகிறது. சர்வாலய தீபம் அனைத்து ஆலயங்களிலும் நம் இல்லங்களிலும் ஏற்றக்கூடிய அற்புதமான திருவிளக்காக பார்க்கப்படுகிறது. அதை போலவே இந்த திருவண்ணாமலை தீப திருநாள் அன்று
காலை பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய திருவிளக்கானது பரணி தீபம். இந்த பரணி தீபமானது யம பயத்தை போக்க வல்லது. எப்படி ஒவ்வொரு மாதம் அமாவாசை திதியானது நம் முன்னோர்களுக்காக படைக்கப்படுகிறதோ அதை போலவே இந்த பரணி தீபத்தன்று நாம் ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபமானது முன்னோர்களின் வழிபாட்டிற்கு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. யமபயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இந்த பரணி தீபம் ஏற்றுவது சாலச் சிறந்தது. திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்று மாலை மகா தீபம் திருவண்ணாமலை திருத்தலத்திலே ஏற்றப்படும். அதற்கு முன்பாக அதிகாலையில் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். நசிகேதன் என்கின்ற ஒருவன் இருந்தான். அவனுடைய தந்தை பல பேரை அழைத்து ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்கிறார். அந்த யாகத்தினுடைய நிறைவிலே யார் எதை கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை கேட்க அதனை அவருடைய தந்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நசிகேதனுக்கு மிகுந்த கோபம். யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவீங்களா, இதையும் கொடுத்துடுறீங்களா, அதையும் கொடுத்துடுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இத பார்த்ததும் அவருடைய தந்தைக்கு மிகுந்த கோபம். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, என்னையும் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு அவன் நசிகேதன் கேட்கிறார். உன்னை யமதர்மனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் அவருடைய தந்தை. உயிரோடு நசிகேதன் யமலோகத்திற்கு செல்கிறார். உயிரோடு சென்ற அவன் யமதர்மனை பார்க்கிறான். யமதர்மனிடம் சண்டை போடுகிறார். யமதர்மனிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். யமலோகத்தை நோக்கி வருபவர்களுக்கு இந்த பாதை வெளிச்சம் இல்லாமல் கரடு முரடாக இருக்கிறது. அதனால் இந்த பாதையில் வருகின்ற பொழுதும் யமலோகத்திற்கு வந்த பிறகும் அவர்களுக்கு எந்தவித துன்பமும் நேரக்கூடாது. அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது யமதர்மன் சொன்ன வழிதான் இது. பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீபம் ஏற்றி வழிபட முன்னோர்கள் எந்தவித பயமும் இன்றி யமலோகத்திற்கு வருவதற்கு ஒரு சிறந்த வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் வாழ்கின்ற பொழுதும் நம் வாழ்நாள் நிறைவு பெற்ற பொழுதும் எந்தவித துன்பமும் நமக்கு ஏற்படாது என்கின்ற ஒரு வழியினை யமதர்மன் சொல்கிறான். நசிகேதன் மீண்டும் திரும்ப பூலோகத்திற்கு வந்து இப்படி நிகழ்ந்ததையெல்லாம் கூறி அனைவருக்கும் பரணி தீபத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தீபமாக இந்த பரணி தீபமானது பார்க்கப்படுகிறது. 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு அந்த 5ம் ஒரே தீபமாக மாறி மீண்டும் அதிலிருந்து 5 தீபங்கள் பிறக்கின்றன. இது எதை குறிக்கிறது என்றால், பஞ்சபூதமாக காட்சி அளிக்கின்ற இறைவன் ஒருவன்தான். அவன் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கிறான். அனைத்து உயிர்களையும் அவர் உய்விப்பான் என்கின்ற ஒரு சூட்சுமத்தை இது விளக்குவதாக பார்க்கப்படுகிறது. அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு அன்று மாலை அதனுடைய துணையுடன் மகா தீபமானது திருவண்ணாமலை உச்சியிலே ஏற்றப்படும். அந்த மகா தீபத்தினுடைய ஒளி எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் இறைவனினுடைய அருள் முழுமையாக நிரம்பி இருக்கும். பல்வேறு தேவர்களும் முனிவர்களும் அந்த மலையை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர்களும் அந்த ஒளியிலே பல்வேறு மூலிகை சாற்றினை ஊற்றுவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அப்படி ஊற்றி அந்த தீபமானது பல நாட்கள் எரிந்து நமக்கு ஒளியை வழங்குவதாக பார்க்கப்படுகிறது.